வெல்கம் டு எடிசன்ஸ் லேபரட்டரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்சங் கேலக்ஸி டேப் ஏ. அதை பற்றின ஒரு சின்ன அன்பாக்சிங் ரிவ்யூ. வாங்க அதோட யூனிக் ஃபீச்சர்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். இது நான் என்னுடைய நியர்பை சாம்சங் ஷோரூமில் வாங்கினேன். ஓகேங்களா, என்னோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்துட்டு 21,500 rupees. பட் ஐ brought ஃபார் 19,999. 20,000 ரூபாய்க்கு வாங்கினேன். 32 GB இன்டர்னல் மெமரி, 4G ஓல்ட் சப்போர்ட்டட், சிங்கிள் சிம் தான். அப்புறம் இதோட ப்ராசஸர் 64-bit ஆக்டோ கோர் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னோடய ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 25.54 cm. WUXGA TFT அப்படின்ற டைப் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின ப்ரீஃபான ரிவ்யூ வந்துட்டு உங்களுக்கு நான் இப்போ தரேன். ரியர் கேமரா 8 MP, ஃப்ரண்ட் கேமரா 5 MP, 2 GB ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க, 32 GB ரோம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதோட பேட்ரி 6150 mAh பேட்ரி. ப்ளஸ் என்னோடய எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்ஸ் டால்பி ஆட்டம் சவுண்ட் எஃபெக்ட் ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. ஓகேங்களா, இது மேனுஃபேக்சர்டு இது சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் வியட்நாம் கண்ட்ரியில் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் பை நியூ டெல்லி சாம்சங் இந்தியா எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் மூலயமா பண்ணியிருக்காங்க. இந்த டேப்லெட்டோட மாடல் நம்பர் SM-T515NZSDANU. ஃப்ரெண்ட்ஸ், இதில் முக்கியமான ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். இந்தியன் ஸ்டாண்டர்ட் நம்பர் சொல்கிறேன், 13252 Part 1 அதனோட ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் இது. அப்புறம் இன்டர்நேஷ்னல் எலக்ட்ரோடெக்னிக்கல் கமிஷன், இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட், அதோட நம்பர் 60950, அதுவும் Part 1. இதை பற்றின ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு நான் தரேன். ஓகேங்களா, சரி, ஓகே, வாங்க நம்ம டேப் அன்பாக்சிங் பண்ணி டேப்போட மாடல் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடுச்சு. ஒரு வாட்டர் ப்ரூஃப் கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பேக்கிங் நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. கூட ஒரு யூஎஸ்பி சப்போர்ட்டபிள் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சிம் மெமரி கார்டை ரிமூவ் பண்ணுற ஒரு பின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதை யூஸ் பண்ணுற ஒரு கேட்லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட ஒரு சாம்சங் ட்ராவல் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதோட இன்புட் வோல்ட் 100 to 40 வோல்ட் சப்போர்ட் பண்ணும், 0.3 amps. அவுட்புட் வந்து 5 volt DC, 1.55 amps. அப்புறம் அதே மாதிரி இதில் ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் ஐஎஸ்சி சேம் அந்த இதை கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பிஎஸ் சப்போர்ட்டபிள். இது ஸ்க்ரீன் லாக், ஸ்க்ரீன் ஓப்பன் சுவிட்ச் சைடில் இருக்குது. ப்ளஸ் வால்யூம், அப் அண்ட் டவுன் இருக்குது. சிம் ஸ்லாட்டை வந்துட்டு இல்லைங்களா, சிம் அண்ட் மெமரி கார்டு ஸ்லாட் ஓப்பன் பண்ணுறேன். எப்பவுமே ஸ்லாட்டு சைடில் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே அவங்க கொடுக்குற இந்த பின்னை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வேறு எந்த பின் வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா அந்த ஸ்லாட்டு வீணாக போயிடும்.
நான் வந்து இதில் பிஎஸ்என்எல் சிம் யூஸ் பண்ணுறேன். வேறு நீங்கள் எந்த 4G சப்போர்ட்டடு சிம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு பிஎஸ்என்எல்லில் 3G சப்போர்ட்டு தான். எனக்கு வந்துட்டு இங்கே H+ ஸ்பீட் கிடைக்கிறதுனால நெட்டு பரவாயில்ல, பிளானு சீப்பாக இருக்கிறதுனால அதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் மைக்ரோ SD கார்டு, அதாவது எக்ஸ்டெண்டபிள் மெமரி தான், அன்லிமிட்டட் தான், நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக எந்த ரேஞ்சு போட்டாலும் சப்போர்ட் ஆகும். நான் இப்போதைக்கு மெமரி கார்டு எதுவும் போடல, 32 GB போதும், அதனால் அதே யூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக இது 2 ஸ்க்ரீனில் அன்லாக் பட்டன் மூலியமாகவும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டச்சை நீங்கள் 2 டைம் இப்படி ப்ரெஸ் பண்ணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. சப்போஸ் வந்துட்டு டச் உங்களுக்கு ஒர்க் ஆகலைனா கூட நீங்கள் வந்து பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டால்பி ஆட்டம் எஃபெக்ட் அப்படி இருக்குன்றத ஒரு சின்ன ஒரு சாங் ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கலாம். இதோட ஃபுல் வால்யூம் இது பாருங்க. ஸ்பீக்கர்ஸ் கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்மளுடைய பேட்டரி USB சார்ஜர். போகிறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரீசெண்டாக யூஸ் பண்ண ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுறது இதுதான். மெசேஜிங் நார்மலாக நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி தான். அடுத்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றது பார்க்கணும். உங்களுக்கு ஆன்லைனில் ப்ளே பண்ணி காட்டுறேன் ஒரு வீடியோ. வச்சு காட்டணுமா? ஓகே, உங்களுக்கு ஒரு நான் வீடியோ ஸ்ட்ரீமிங் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்பீட் எப்படி இருக்குது? ஓகேவாக இருக்குது. பிஎஸ்என்எல்னா 4G கொண்டு வரல. 4G கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒயிட் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஓகே, ஆட்டோ ரொட்டேட் பண்ணுறேன் பாருங்கள். ஆட்டோ ரொட்டேட் காட்டுறேன். இப்போ யூடியூப் வீடியோ ஒன்று பார்த்தீங்க. வீடியோ கிளாரிட்டி நல்லாவே இருக்குது. பிரைட்னஸ் வேணாலும் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதில். ஓகேங்களா, சேம் மொபைல் மாதிரி தான். இப்போ பாருங்கள். எல்லாமே இந்த பேக் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வர்றது இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸ் தாங்க. ஓகேங்களா,
வேறு வந்து இதில் சாம்சங் நோட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு சடனாக ஏதாவது நோட் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் நம்பர்ஸ், இமெயில் ஐடிஸ், அதெல்லாம் வந்துட்டு இந்த நோட்ஸில் சேவ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் நார்மலாக நீங்கள் எல்லா மொபைல்லையும் ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்குற மாதிரி இதில் கூகுள் சப்போர்ட்டட் ஆப்ஸ் இருக்குது. அப்புறம் க்ரோம் இருக்குது. அப்புறம் ஐசி 60950 அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம். பற்றி தெரிஞ்சுக்கனாலும் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். ஐசி 60950 இதை பாருங்கள். இதில் எல்லாமே பிரின்சிபல்ஸ் ஆஃப் சேஃப்டி, ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், ப்ரொடெக்ஷன் ஹசார்ட்ஸ், wiring connection and supply, physical requirements, electrical requirements for abnormal condition, connection to termination networks, connection to cable distribution system. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போது டிசைனர்ஸ், இப்போ மொபைல் டிசைனர்ஸ் அவங்க எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரொடெக்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் ஃபார் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் போத் ஃபார் சர்வீஸ்மேன் ரெண்டு பேருக்குமே இருக்கணும் அப்படின்ற அந்த கன்சிடரேஷனோட பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் தான் இன்டர்நேஷ்னல் எலக்ட்ரோடெக்னிக்கல் கமிஷன் ஆர்கனைசேஷன் ப்ரொவைட் பண்ணுற இந்த ஸ்டாண்டர்ட்ஸ். இது எல்லா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ஸ்டாண்டர்டு வந்துட்டு அப்ளிகபிள். பார்ப்போம். ஜென்ரல் ரெக்குயர்மெண்ட்ஸில் நீங்கள் எந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற டிசைனர்ஸுக்கு ஒரு கைட் மாதிரி, ஒரு மேனுவல் மாதிரி இந்த ஐசி இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரின்சிபல் ஆஃப் சேஃப்டி. இந்த மாதிரி கேஜெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், மொபைல், டேப்லெட், லேப்டாப்ஸ், இப்போ எல்லாமே ஸ்மார்ட் டிவி இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய சேஃப்டி டெக்னிக்கல் கமிட்டி கிட்டத்தட்ட ஒரு 108 சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இப்போது இந்த சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸில் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு எந்த விதமான ஃபால்ட் வந்தாலும் அதை யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸுக்கு அது வந்துட்டு ஒரு ஹெல்த் ஹசார்ட்ஸ் வந்து அவங்க வந்துட்டு வரக்கூடாது. ப்ளஸ் இதை சர்வீஸ் பண்ண போகிற சர்வீஸ் பர்சன் அவங்களுக்கும் இது இந்த மொபைல் ஓப்பன் பண்ணி சர்வீஸ் பண்ணும்போது எந்த விதமான ஹசார்ட் மீன்ஸ் ஷாக்கு, பிளாஸ்ட் ஆகிறது அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்றதில் எல்லாமே அவங்க கன்சிடர் பண்ணி தான் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிசைனர்ஸ் எந்த அளவுக்கு வந்துட்டு டிசைன் பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கேஜெட்ஸோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதும் டிக்ரீஸ் ஆகிறதும் டிசைனை பொறுத்தும் இருக்குது. சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸு இப்போ நம்மளுடைய சார் லிமிட்னு சொல்லுவாங்க, ஸ்பெசிஃபிக் அப்சார்ப்ஷன் ரேடியேஷன் லெவல் வந்துட்டு நோக்கியா ஃபோனில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அதோட காஸ்ட் வந்து வேரி ஆகும். நீங்கள் ஹசார்ட்ஸோட சோர்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஷார்க்கு, எனர்ஜி ரிலேட்டட் ஹசார்ட்ஸு, ஃபயரு, ஹீட் ரிலேட்டடு, மெக்கானிக்கல் ஹசார்ட்ஸ், ரேடியேஷன், கெமிக்கல் ஹசார்ட்ஸ். ஸோ இதிலருந்தெல்லாம் இது எப்படிலாம் வந்துட்டு சேஃபாக இருக்கணும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றத பார்த்து தான் டிசைன் பண்ணுவாங்க. இதை பற்றின எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக இதில் இருக்குது. இங்கே ஒரு டேப்லேஷன் இருக்குது, இந்த டேப்லேஷனை பாருங்கள். ஜென்ரிக் ப்ராடக்ட் டைப், ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் ஆஃப் ஜென்ரிக் டைப். இப்போ பாருங்கள், பேங்கிங் எக்யூப்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம். நெக்ஸ்ட்டு டேட்டா அண்ட் டெக்ஸ்ட் ப்ராசஸிங் மெஷின்ஸ் அண்ட் அசோசியேட்டிங் எக்யூப்மெண்ட். உங்களுடைய பிரிண்டர்ஸ், ஸ்கேனர்ஸ்,
டேட்டா ஸ்டோரேஜ் டிவைஸ். ஸோ இதெல்லாமே இந்த ஸ்டாண்டர்ட்ஸில் உங்களுக்கு கவர் ஆகுது. டேட்டா நெட்வொர்க் எக்யூப்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜஸ், டேட்டா சர்க்யூட்டிங், டெர்மினேட்டிங் எக்யூப்மெண்ட், டேட்டா டெர்மினல் எக்யூப்மெண்ட், ரூட்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி இது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ரீட்டைல் எக்யூப்மெண்ட், உங்களோட கேஷ் ரெஜிஸ்டர், பாயிண்ட் ஆஃப் சேல், பேங்க்கில், ஷாப்பிங் மால்ஸில், சூப்பர் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் நம்மளுடைய கால்குலேட்டர்ஸ், காப்பி மிஷின், டாக்குமெண்ட் ஷெட்டிங், டிக்டேஷன் எக்யூப்மெண்ட், அது எல்லாமே இப்போலாம் வந்துட்டு ஈஸியாக மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. டூப்ளிகேட்டர்ஸ், ஜெராக்ஸ் மிஷின்ஸ், எரேசர்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்னா ஃபோட்டோ பிரிண்டிங் எக்யூப்மெண்ட், பப்ளிக் இன்ஃபர்மேஷன் டெர்மினல், மல்டிமீடியா எக்யூப்மெண்ட், போஸ்டேஜ் எக்யூப்மெண்ட், மெயில் ப்ராசஸிங் மிஷின், போஸ்டேஜ் மிஷின்ஸ், போஸ்டல் டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்யூப்மெண்ட்டில் பில்டிங், மல்டிப்ளெக்ஸர், நெட்வொர்க் பவரிங் எக்யூப்மெண்ட், ரேடியோ பேஸ் ஸ்டேஷன்ஸ், டிரான்ஸ்மிஷன் எக்யூப்மெண்ட்ஸ், டெலிகம்யூனிகேஷன் ஸ்விட்சிங் எக்யூப்மெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லா விதமான டெலிகம்யூனிகேஷன்லேயும் சரி, பிஸ்னஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லேயும் யூஸ் பண்ணுற எல்லா இதுக்குமே வந்து இந்த IEC 60950 ஒரு யூனிக்கான ஸ்டாண்டர்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய எல்லா கேஜெட்ஸுமே டிசைன் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். என்னோடய வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னென்ன அப்டேட் பண்ணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.